எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கணும், விருத்தி அடையணும் என்று தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் இருந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்ற ஒரு திட்டமும், கேப்டனுடைய தேர் அதாவது கேப்டனுடைய ரத யாத்திரை, இந்த ரெண்டுமே தமிழ்நாடு முழுக்க இன்றையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் 3 கட்ட பயணமாக எங்களுடைய பயணம் இருக்க போகிறது. அதில் முதல் கட்ட பயணம் இன்றைக்கு ஆரம்பித்து 20ஆம் தேதி வரை 23ஆம் தேதி வரை 20 நாட்கள் முதல் கட்ட பயணம். அதுக்கு அடுத்த 2ஆம் கட்ட பயணத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதுக்கப்புறம் கேப்டனுடைய பிறந்தநாள் இங்கே இருக்குது, 24th இங்கே ஆஸ் யூஷுவல். கேப்டனுக்கு எப்பயுமே எப்படி செய்வாரோ நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி இந்த ஆண்டிலிருந்து மீண்டும் தொடங்குகிறோம். 24ஆம் தேதி நலத்திட்ட உதவிகள், ப்ரெஸ் மீட்டு, எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு எப்பொழுதும் வழங்குவது போல் எல்லாமே அன்றைக்கி 24th இருக்கும். 25th கேப்டனுடைய ரதம் இங்கே யாத்திரையாக மக்கள் பார்க்குற மாதிரி இங்கே வைக்கும். எப்பயும் மாதிரி கேப்டனுடைய பிறந்தநாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் மக்களும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கே வந்து கேப்டனுடைய பிறந்தநாளில் இங்கே கலந்துக்குவாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மக்கள் சந்திப்புங்கிறப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சிக்கு இதால் எப்படி என்னென்ன கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட தெரியும்? இன்னும் என் பிரச்சாரத்தை நான் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் வந்து அங்கே பாருங்கள், ஸ்பாட்டில் பாருங்கள், புரியுதுங்களா? இல்லை நான் நோக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு, ஈவினிங் 4 to நைட் 10 வரைக்கும் கேப்டன் ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு ரத யாத்திரையோடு மக்கள் சந்திப்பு இருக்குது. அப்பொழுது என்னுடைய பிரச்சாரமும் நடைபயணமும் ரத யாத்திரையும் எல்லாம் கலந்த ஒரு பயணமாக அது இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாம் கூட்டணி இன்னும் யாரோடையும் உறுதி செய்யலையே, என்ன பேசுவாங்க, என்ன ஸ்பீச் கொடுப்பாங்க, யாரை திட்டுவாங்க, யாரை குறை சொல்லுவாங்க. இதுதான், திட்டுறதும் குறை சொல்கிறது மட்டுமே அரசியல் இல்லை. என்னுடைய பிரச்சாரம் இந்த வாட்டி வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நான் சொல்கின்ற ஒரு வார்த்தையும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்குமான பிரச்சாரமாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்கே கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்றதையும் இந்த நல்ல நாளிலே உங்ககிட்ட நான் உறுதியாக சொல்கிறேன். எனவே எங்கள் பிரச்சாரம் வந்து அதை நோக்கி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இந்த பிரச்சாரத்தின் மூலம் 2026 தேமுதிகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தானே வாழ்க்கை. எந்த நம்பிக்கையில் நீங்கள் மைக் வச்சுருக்கீங்க? அப்படி கேட்கக்கூடாது. நம்பிக்கை தான் இல்லை மேடம், எல்லாமே வாழ்க்கையே வந்து நம்பிக்கையின் பேரில் போகிறது தான். சரியா? கட்டாயமாக மிக பிரம்மாண்ட வெற்றியை தேமுதிக பெறும். நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கேப்டனுடைய கனவு, கொள்கை, லட்சியத்தை மக்களிடையே சென்று சேர்ப்போம். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய எம்எல்ஏஸாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வரும்பொழுது நிச்சயமாக அந்த பணிகளை, மக்கள் பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேபினெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆட்சி அதிகாரத்துடைய பங்கு கடந்த ஓராண்டாகவே எல்லா கட்சியுடைய தலைவர்களும் தொடர்ந்து பேசி வராங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதில்? நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டேன், கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது என்பதை முன்பிருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எத்தனை சீட்டு கிடைக்கும், யார் வேட்பாளர், எந்த தொகுதி, எல்லாமே இன்றைக்கி நான் பதில் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகையாளர்களாகிய நீங்களும் தேமுதிகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த முறை கேப்டன் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற முதல் சுற்றுப்பயணம். அதனால தான் கேப்டன் எங்கள் கூடயே வரார். இலங்கை வாழ் தமிழக மக்களால் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட அந்த பரிசு தமிழகம் முழுவதும் தமிழர்களை சந்திக்க வருகிறது. கேப்டனும் கேப்டனுக்கு வழங்கப்பட்ட தமிழ் ஈழ பெருமக்கள், இலங்கை தமிழகர்கள் வழங்கப்பட்ட அந்த ரத யாத்திரையும் வருது. அதனால் நிச்சயமாக இது மக்களுக்கான ஒரு பயணமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேடம், நீங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறமாக ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க. 2 முறை சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்கு பிறவாகவே தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக இருக்குது. திமுக நோக்கி எல்லா கட்சிகளும், எதிர்கட்சியாக இருந்த எல்லா கட்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேடம், ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு 2 முறை நயினார் நாகேந்திரனிடம் தொலைபேசி மூலமாக கேட்டிருந்தேன், அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தேன், அவருக்கு மெசேஜும் அனுப்பியிருந்தேன்னு பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு நயினார் நாகேந்திரன் முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த போர்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து முதலமைச்சரை சென்று பார்த்தது
நான் அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டில் இதே இடத்துல தான் நின்று சொன்னேன். அரசியல் நாகரிகம் கருதி நட்பின் காரணமாக கேப்டன் அவர் எவ்வளோ வாட்டி வந்து சந்திச்சிருக்கார். கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது அப்போது இந்த வரை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால நாங்களும் அந்த நட்பு ரீதியாக அவர் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அன்பின் காரணமாக அவருடைய உடல் நலனை விசாரிக்க சென்றோம். அதை தவிர தேமுதிகவுக்கு வேறு எந்த அஜெண்டாவும் இல்லை. நான் போயிட்டு வந்த பிறகு மற்றவங்கெல்லாம் போகிறாங்க பார்க்குறாங்கன்னா அது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் இவர் சொன்னார், அவர் அழைச்சாருன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க என்ன பேசினாங்க, அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடந்தது, இதை நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனிடமும் நயினாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சி தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 ஆண்டு காலமாக இல்லை, அது நான் கருத்து சொல்ல விரும்ப இல்லை எதுவுமே தெரியாமல் நீங்களும் நானும் பேச முடியாது. இவர் ஒரு கருத்து சொல்கிறார், அவர் ஒரு கருத்து, இதில் எது உண்மைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதனால் அதுக்கெல்லாம் நான் சும்மா யூகங்களுக்கெல்லாம் நான் எப்பயுமே பதில் சொல்ல மாட்டேன். அதற்குரியவர்களிடம் நீங்கள் போய் பதில் கேட்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.